பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனம். 1 Chronicles chapter 29 verse 12. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். It is in your hand to make great and to give strength to all. வேத வசனம் சொல்கிறது, இயேசுவால ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தவும் முடியும், அந்த மனிதனை பலப்படுத்தவும் முடியும் என்று. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நீங்க குறைவுகளோட இருக்கிறீங்க, பலனற்று போய் இருக்கிறீங்க, எனக்கு உயர்வுகளே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு யோசிச்சு கவலையோட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நல்ல ஒரு காரியங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இயேசுவால உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகளை கொடுக்க முடியும். இயேசு உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க முடியும். அநேக நேரங்கள்ல நீங்க சோர்ந்து போய் அநேக காரியங்களை செய்ய முடியலன்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்க. இயேசுவால உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுத்து அந்த காரியத்துல ஒரு உயர்வுகளை கொடுக்க முடியும். நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏசப்பாவை விசுவாசிங்க, வேத வசனத்தை வாசிங்க, தியானிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை உயர்த்துவார், ஒரு புதிய பலனை கொடுப்பார், ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இயேசு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதனால எதை குறிச்சு யோசிச்சு கவலைப்படாம ஏசப்பாவை நம்புங்க, அவருடைய வார்த்தையை சார்ந்துருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பலப்படுவீங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களை உயர்த்துவார். நாம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க, பலனற்று போயிருக்கிறாங்க. நீங்க ஒரு புதிய பலனை கொடுங்கப்பா. நீங்க பிள்ளைங்களை ஆண்டவர் ஏசப்பா உயர்த்துங்க. அநேக நாட்கள் ஆண்டவர் ஏசப்பா நாங்க ரொம்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், நாங்க ரொம்ப தாழ்வாக இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில எங்களை எல்லாரும் ஏளனமாக பேசுறாங்கன்னு சொல்லி ஆண்டவரை கவலையோட இருக்கிறாங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, உயர்வுகளை கொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நீங்க ஏசப்பாவையே சார்ந்திருந்தீங்க அப்படின்னா ஏசப்பா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகளை கொடுப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய அற்புதங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.